இதோட தலையில உள்ள எண்ணெய் கொழுப்பை மெழுகு செய்யறதுக்கும் எரிபொருள் செய்யறதுக்கும் ஒரு காலத்துல அதிகமா வேட்டையாடப்பட்டுச்சான். இதை பத்தின இன்னொன்று முக்கியமான ஆச்சரியமான தகவல் என்னன்னா, இதோட வாந்தி, அதாவது இங்கிலீஷ்ல அம்பர்கிரிஸ்ன்னு சொல்லுவாங்களாம். இது அதோட செரிமான உறுப்புல இருந்து வெளியேற்றும் ஒரு வகையான திடக்கழிவாம். இது பெரிய பெரிய கணவாய்களை அதிகமா வேட்டையாடி சாப்பிடுமா. அப்படி சாப்பிடும்போது அதோட ஓடு செரிக்காதான். அது சரியா செமிக்காம தான் இந்த மாதிரி திடக்கழிவை வாந்தியா எடுக்குதான். இந்த திடக்கழிவோட பேர் தான் அம்பர்கிரிஸ். இது கோடிக்கணக்கில் மதிப்புல போகுமா. இது எப்படி உருவாகுதுன்னா, இதோட வாந்தி கடற்பரப்போட மேற்பரப்புல வந்து மிதந்துகிட்டு இருக்குமா. சூரிய ஒளியும் உப்பு நீரும் சேர்ந்து இந்த திடப்பொருள் மாதிரி கட்டியா மாத்திருமா. இது பெர்ஃப்யூம் போன்ற நறுமண பொருட்கள் தயாரிக்க முக்கிய பங்கு வகிக்குதான். இதோட ஒரு சின்ன பீஸ் போதுமா, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெர்ஃப்யூம்களை தயாரிக்க முடியுமா. அந்த அளவுக்கு இதோட நறுமணம் அதிகமா இருக்குமா. திமிங்கலத்தோட வாந்தி கருப்பு வெள்ளையும் கலந்த நிறத்தில் இருக்குமா. ஒரு திமிங்கலத்தோட வாந்தி கரைக்கு வந்து சேர பல மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருஷங்கள் கூட ஆகலாம். இதோட வாந்தி முதல்ல கெட்ட நாத்த அடிக்குமா, அப்புறம் உழந்து உழந்து நாள்பட தான் இதோட நறுமணம் அதிகமாக வருமா. இதோட வாந்தியோட மதிப்பு பல கோடிக்கு போகுமா. குஜராத்தில் உள்ள கடலூர் பகுதியில் இதுக்குன்னு தனி ஒரு ஏஜென்சியே இருக்கான்.